ஹலோ ஆல் வணக்கம் பீராக் வெல்கம் டு த ஷோ. ஏசியா கப் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. அதுல இருக்க டீம்ஸை பத்தி தான் பேச வந்திருக்கோம். ஒரு ஒரு டீமா போலாமா பீராக்? இந்தியா மேட்ச் வேற முடிஞ்சிருக்கு, ஒமானோட ஜெயிச்சிட்டாங்க. அது கடைசியா வருவோம். முதல்ல அப்படியே டீம் வைஸ் போலான்னு நினைக்கிறேன். உங்க பெர்ஃபார்மன்ஸையும் உங்க அசஸ்மெண்ட்டையும் சொல்லுங்க. அப்படியே ஹாங்காங்ல இருந்து ஆரம்பிப்போம். சொல்லுங்க, ஹாங்காங் எப்படி ரொம்ப பெர்ஃபார்ம் நல்லா பண்ணிருக்காங்க? ஆடினாங்க சார். ரொம்ப நல்லா ஆடினாங்க. பாருங்க, ம். கன்சிஸ்டன்டா ஒரு 140 ரன் ஒரு அசோசியேட் நேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஆடுறாங்கன்னா புட்டிய ரேண்ட் அப் அண்ட் சே வெல் பிளேடு. பங்களாதேஷோட பாருங்க, 143 அடிச்சாங்க. 17.4 ஓவர்ஸ்ல பங்களாதேஷ் அடிச்சாங்க. தே டிடன்ட் ஃபோல்ட் அவுட் வித்தவுட் அ ஃபைட். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஸ்ரீலங்காவோட அகைன் தே ஸ்கோர்ட் 149. ஸ்ரீலங்கா 18.5 ஓவர்ஸ்ல ஜெயிச்சாங்க. அதனால அதாவது என்ன பண்ணணும்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்க, இவங்கெல்லாம் ஒரு ஃபில் இன் டீம்ஸ், இங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்றாங்க. அதனாலதான் அந்த யுஏஇ இவங்களுக்குலாம் வந்து நான் எட்ஜ் கொடுக்கல. எட்ஜ் கொடுத்தா அவங்கள வந்து கொஞ்சம் குறைச்சு மதிப்பிடுற மாதிரி இருக்கும். குறைச்சு மதிப்பிட கூடவே கூடாது. அவன் வந்து இவ்வளவு தூரம் இப்போ 70க்கு ஆல் அவுட் ஆறான். ஆல் அவுட் ஆயிட்டு அவன் 7 ஓவர்ல சேஸ் பண்றான். உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க குறை சொல்ல முடியும். ஹாங்காங் கோஸ் அவுட் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் வித்தவுட் அ வின், பட் தேவ் ரியலி ஃபாட் ஹார்ட். இட் இஸ் நத்திங். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த ஹாங்காங் ஸ்ரீலங்கா மேட்ச் பாத்தீங்கன்னா 12-13 ஓவர் வரைக்கும் இட் வாஸ் வெல் இன் த பேலன்ஸ். அவங்களுக்கு பாவம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் எப்படி ஸ்குவீஸ் பண்றதுன்னு தெரியல. இந்த 12 ஓவருக்கு அப்புறம் அப்படியே ஸ்ரீலங்கா ஏஸ் பண்ணிட்டாங்க சேஸ. ஸ்ரீலங்கா ஆல்சோ காட் அ பெட்டர் டீம் அப்படின்றதுனால அவங்க ஜெயிச்சாங்களே ஒழிய பிரில்லியண்டா ஆடினாங்க ஹாங்காங். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், குடோஸ் டு ஹாங்காங். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே. ஹாங்காங் அப்படிதான் பயந்துட்டியா குமாருங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஸ்ரீலங்காவை. இதுல வந்து அடுத்து யுஏஇ பத்தி சொல்லுங்க. பாகிஸ்தான் யுஏஇ அந்த மேட்ச் நான் பார்த்தேன் பிறகு. அதுவும் வந்து அவங்க ஓரளவுக்கு 10 ஓவர் முடியும் போது கூட தேவர் ஸ்டில் இந்த சேஸ். கடைசியா அவங்க அந்த சுச்சுவேஷன்ஸ்ல இல்ல, அவங்க அந்த வின்னிங் மைண்ட்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாரிஸ் ராஃப் 3 ஓவர் இருந்துச்சு, அவங்க அட்டாக் பண்ணி அதை அடிச்சிருந்தா வேற மாதிரி போயிருந்திருக்கும். அந்த அந்த கேமும் வந்து க்ளோஸா தான் இருந்துச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த கடைசியில ஷைனா பிரீத்தி அடிக்க விட்டாங்க பாருங்க, அங்கதான் மொமெண்டம் போச்சு அவங்களுக்கு. It looked like at 110 for 7, Pakistan is going to fold well below the par score. அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு அசோசியேட் நேஷன்லாம் நீங்க வந்துட்டு ஒரு பெரிய டீமை போடணும் அப்படின்னா பிலோ பார் ஸ்கோர். இப்ப அதான் சொல்றேனே, இப்ப என்னோட கணக்குப்படி நம்ம வந்து என்ன சொன்னோம், 170 மேல சல்லி ரன் அடிச்சாலும் இட் இஸ் கோயிங் டு டெஸ்ட் எனி ஆப்பனன்ட்ஸ் இன் சேசிங் அப்படின்னு. ஓகே. அப்படிங்கும் போது தே ஹேட் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷண்ட் பாகிஸ்தான் அவுட் ஃபார் 120. அங்கேருந்து கடைசியில வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களுக்கு வந்து ஷைன் அப்ரீதியை அடிக்க விட்டாங்க அவங்க. அந்த 145 போனோட 145 நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 2 ஓவர்ல 20 ரன். அது என்ன ப்ராப்ளம்னா, அந்த பார்ட்னர்ஷிப் பில்டே பண்ணாம 85 for 3 வந்துட்டாங்க. 14 ஓவர்ல 85 for 3, உங்களுக்கு 60 ரன் அடிக்கணும். 6 ஓவர்ல 7 விக்கெட் கையில இருக்க. அங்க பேனிக் ஆனாங்க. 85 for 3ல இருந்து 105 ஆல் அவுட். அப்ப அவங்களுக்கு என்னன்னா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல 10 runs அண்ட் ஓவர் இஸ் பர்ஃபெக்ட்லி பாசிபிள். பாரிவல்ல லாரிஸ் ராஃப் இருக்காருன்றதெல்லாம் அவங்க யோசிக்காம கச்சாமுச்சான்னு அடிச்சது. 85ல இருந்து வந்து ஒரு அதுதான் 10 ரன், ஒரு 3 விக்கெட் எடுத்தாங்க. கடைசியில அப்ரார் அஹமத் கடைசி அந்த ஒரு ஓவர்ல கொஞ்சம் பொறுமையா ஆடி இருந்திருக்கலாம். அப்ப ஒரு விக்கெட் கொடுத்தாங்க. அது ஹாரிஸ் ராஃப் எல்லாம் வச்சு செஞ்சிருக்கலாம் கடைசியில அவங்க. அந்த சுச்சுவேஷன்ல தான் ஸ்ட்ராட்டஜி பிகம்ஸ் கீ. 6 ஓவர்ல 60ங்கும் போது 6 ஓவர்ல 60ன்னா 10 10 10 10 10ன்னு அடிக்கவே முடியாது. ஒரு ஓவர்ல 5 போகும். அந்த 15 காம்பன்சேட் பண்ற ஓவர் யாருன்றத பார்த்துட்டு அந்த 5 ஓவர் போனாலும் பரவாயில்லன்றது அந்த டைம்ல தான் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் டெசிஷன் மேக்கிங் கம்ஸ் இன் டு த பிக்சர். இப்ப நீங்க 6 ஓவர்ல 60ன்னு ஒரு ஓவர்ல 5 போச்சுன்னா அஜிஜோ மேட்ச் போச்சு, அது யோசிக்கவே கூடாது. அந்த 5 ஓவர் கொடுக்குறவன் யாருன்னு பார்க்கணும். நீங்க சொன்ன மாதிரி அப்ரார் அஹமத் கடைசி ஓவர் போடுறாரு. அவர் டேஞ்சரஸ் போது நீங்க என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிருக்கலாம். சுனில் நரேன் அகேன்ஸ்டா இருக்காருன்னா கிளீனா வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துரும். பேட்ஸ்மேன் கேட்கறாங்களோ இல்லையோ, அது பேட்ஸ்மேனோட டெசிஷன் மேக்கிங் தட் கம்ஸ் இன்டு த பிக்சர் இன் த மிடில். ஆனா 5 ரன்னுக்கு ஆடு. அந்த 5 ரன் விடுற 5 ரன் மீன் ஆவரேஜ் 15 ரன் எவனாவது ஒருத்தனை வச்சு பேலன்ஸ் பண்ணலாம். அந்த 5 ஓவர்ல ஹூஸ் பெட்டர் யூ கேன் டார்கெட் 15 ரன்ஸ். இந்த மாதிரி யோசனைகள் தான் வந்து அன்பார்ச்சுனேட்லி சின்ன டீம் சார் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நம்ம உட்காந்து இவ்வளவு பேசலாம், பெரிய டீமே அந்த மாதிரி ஆடாம சொதப்புறாங்க போது பிரில்லியண்டா ஆடினாங்க UAE, எந்த சந்தேகமும் கிடையாது. இட் வாஸ் அ நாக் அவுட் கேம். அதே மாதிரி பாகிஸ்தான் இந்தியாட்ட ஒரு மரணடி வாங்கின உடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அது இந்தியா பாகிஸ்தானோட இன்னும் பெரிய ரைவல்ரியா சொன்னாங்க. என்ன தெரிஞ்ச வரைக்கும் அது கொஞ்சம் பெட்டர் ரைவல்ரியா இருந்தது. இந்தியா பாகிஸ்தானோட UAE பாகிஸ்தான் கொஞ்சம் பெட்டர் ரைவல்ரியா இருந்தது. பாவம் அவங்களால முடிக்க தெரியல.
UAE played brilliantly. அதுல எந்த சந்தேகம் kudos to UAE also. சூப்பர். அடுத்தது இந்த ஆப்கானிஸ்தான் பஞ்சாயத்துக்கு வருவோம். ஆப்கானிஸ்தான் பஞ்சாயத்து வந்து ப்ரீ டோர்னமெண்ட் வந்து ஃபைனல் போவார்கள் என்று பீடா சொன்னார். அதை ஆக்டோபஸும் வந்து வழிமொழிந்தார். இன்று என்ன ஆனது சொல்லுங்கள் அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லுங்க. அதாவது காரணம் எல்லாம் எதுவும் கிடையாது. நான் வந்து ஒரு சிலது சொல்றேன், அதை நீங்க ஓகேவான்னு சொல்லுங்க. இந்த கரீம் ஜன்னத் ஆடவே முடியாது, பவுலிங்கும் கிடையாது, பேட்டிங்கு கீழே போயிடுச்சு, ஆடவே முடியாது, வலுக்கட்டாயமா உள்ள ஆடினாங்க. குல்பதீன் நைபா ஆடல, அது ஒரு மிகப்பெரிய தப்பு. ரெண்டாவது இந்த தார்விஷ் ரசூலி, அவர் இந்த சௌமியா சர்க்கார் மாதிரி, அதை முன்னாடியே நம்ம சொன்னோம், நம்ம பிளேயிங் லெவல்ல கிடையாது, அவர் அடிச்சு நான் பார்த்ததும் கிடையாது. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், குரான் சொல்ல he doesn't belong to that level. ரெண்டாவது, மூணாவது மிகப்பெரிய கிரைம், முஜிபுர் ரஹ்மான் பதிலா அல்லாஹ் கசன்ஃபார் தான் ஆடணும். அந்த கடைசி மேட்ச் அந்த தப்பு தான் பண்ணாங்க, வச்சு வெளுத்து விட்டாங்க உங்களுக்கு இவரை. இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு டீம்ல இன்னொன்னு சொல்றேன், இப்ராஹிம் ஜத்ரான் அதை விட்டுட்டீங்களே, தேவையில்லாம மாத்தினாங்கல்ல அந்த ஆர்டரை. பிரில்லியன்ட் சொல்லணும்னு நினைச்சு அடுத்தது நீங்க முன்னாடி வந்துட்டீங்க. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இட் சுட் ஹவ் பீன் இப்ராஹிம் ஜத்ரான் அண்ட் சதிகுல்லா அக்கல் டு ஓபன் அண்ட் குர்பாஸ் டு பேட் நம்பர் 3. அதை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இங்க குளோபல் சூப்பர் லீக் நடந்த போது குர்பாஸ், ஐ டோல்ட் ஹிம் டு பேட் நம்பர் 3, கூப்பிட்டேன் அவரை. இங்க பாரு, நீ ஒரு நல்ல பிளேயர் ஆஃப் ஸ்பின், எனக்கு ஏகப்பட்ட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்க இருக்காங்க, எவின் லூயிஸ் இருக்காரு, ஜான்சன் சார்ல்ஸ் இருக்காரு, ஜுவல் ஆண்ட்ரூ இருக்காரு, அதனால நீ வந்து இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பெட்டர் பிளேயர் ஆஃப் ஸ்பின், நீ நம்பர் 3 தான் ஆடணும்னு குருஜி ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு என்ன அவங்க ப்ராப்ளம்னா, இப்ராஹிம் ஜத்ரான் டேக்ஸ் 10 to 12 balls டு செட்டில் டவுன். அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஒரு பிளேயர் மேல ஆடணும். ஏன்னா சதிக்குள்ளாத்தால அடிதான் ஒரு பக்கம். இவங்களுக்கு என்ன ஆச்சு, குர்பாஸ் அன்பார்ச்சுனேட்ல இந்த டோர்னமெண்ட்ல ஃபயரே ஆகல, சீக்கிரம் ஒரு விக்கெட் விழுந்து அதுக்கப்புறம் இப்ராஹிம் ஜத்ரான் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து ஒவ்வொரு தடவையும் பவர் பிளேல காலியானாங்க. போன மேட்ச் கடைசி மேட்ச் பாத்தீங்கன்னா கடைசியில வந்து நபி கொடுத்த த்ரஸ்ட் 169 வந்தது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 169 is the score usually you expect Afghanistan to defend. crucial momentல இதை நம்ம நிறைய சொல்லினே இருப்போம். 9.8 runs and over தேவைப்படுது. முஜிபுர் ரஹ்மான் போட்ட போது குஷால் பெரேரா ஒரு ஸ்லாக் ஸ்வீப் அடிச்சாரு, செதிக்குல்லா அத்தடி 20 யார்டு முன்னாடி நின்றுருந்தாரு. நீங்க அதை பாத்தீங்களான்னு தெரியல, 20 யார்டு முன்னாடி நின்றுருந்தாரு. அவர் அடிச்ச ஸ்லாக் ஸ்வீப் கரெக்டா வரலாம் வருஷம் பவுண்டரி போச்சு. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் திங்ஸ். நான் இன்னொன்னு சொல்றேன், அல்லாஹ் கசன்ஃபாரை நீ யாரும் டீ கூட பண்ணல. ஆனஸ்டா சொல்றேன்னா உங்களுக்கு, முஜிபுர் ரஹ்மான் வந்து ஸ்டில் கிரேட் போலர். அவர் தெரிஞ்சு போச்சு ஒரு கேரம் பால் என்ன பொசிஷன்ல இருந்து ரிலீஸ் பொசிஷன், எங்க இருந்து வந்த பால் உள்ள வந்த போச்சு, வெளுக்குறாங்க விட்டு ஸ்லாக் ஸ்வீப் ரிவர்ஸ் ஸ்வீப். 2018 ஐபிஎல்ல தெரியல முஜிபுர், இப்போ 2025ல கண்டிப்பா தெரியதான் செய்யும். அதத்தான் சொல்றேன், அவங்க பண்ண தப்பு. தார்விஷ் ரசூலி, கரீம் ஜன்னத், முஜிபுர் ரஹ்மான் அஹட் ஆஃப் அல்லாஹ் கசன்ஃபார், நம்பர் 3 இப்ராஹிம் ஜத்ரான். ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அவங்களோட பேட்டிங்கை பத்தி நம்ம கிளியரா சொன்னோம். நம்பர் டாப் 3 சாலிட் டாப் 3 அண்ட் அதர்ஸ் கேன் டூ த சிப் இன் ரோல் அப்படின்னு. டாப் 3 அவங்களுக்கு ஃபயரே ஆகல இந்த டோர்னமெண்ட்ல. தட் இஸ் த ஆனஸ்டி. தே ஹவ் பீன் ரெஸ்கியூட் பை பீப்புள் வித் சோ மச் ஆஃப் பேகேஜஸ். You cannot have Karim Jannat who is not firing. You cannot have Darvish Rasooli who is not firing. நான் உங்களை கேட்கிறேன், இந்த தார்விஷ் ரசூலி, கரீம் ஜன்னத், குல்பதீன் நைப்னா நீங்க யார ஆடுவீங்க? நான் உங்களை கேட்கிறேன். என்னோட சாய்ஸ் நான் வந்து குல்பதீன் நைப் தான் ஆடுவேன். இவர் கரீம் ஜன்னத் வந்து ரஷீத் கான் கோட்டாங்கிறாங்க. ரஷீத் கான் எந்தெந்த குளோபல் லீக் எல்லாம் போறாரோ கரீம் ஜன்னத்தையும் கூட்டிட்டு போவாராம். அந்த மாதிரி ரஷீத் கான் கோட்டாங்கிறாரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த கரீம் ஜன்னத்தை T10 லீக்ல 3 வருஷம் முன்னாடி நான் பார்த்திருக்கேன். இஸ் நாட் அ பேட் பிளேயர். ஒரு மாதிரி கச்ச கச்சான்னு போலிங் போடுவாரு, அந்த அப்படியே அப்படியே டெத்துல அப்படி அப்படி வைடியா இருக்கிறதெல்லாம் போட்டு தப்பிச்சிருவாரு. பேட்டிங் இஃப் ஹி ஸ்டார்ட் ஸ்ட்ரைக்கிங் ரியலி இஸ் காட் அ ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, போய் கேம் வந்து டவுன் ஹில்ல இருக்கு. ஆஃப் லேட்டா அவர் அடிச்சு நான் பார்த்ததே இல்ல. ஐ டோன்ட் ரியலி நோ what made them prefer Darvish Rasooli even though he's talented. He has not delivered for Afghanistan. So playing combination அவங்க தப்பு பண்ணாங்க, but not to take anything away from granted. நான் கான்பிடண்டா Afghanistan looks better than the other side. They will play the finals against India ன்னு சொன்னா பல நிறைஞ்சிட்டு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு. Sometimes when you say something, when it goes wrong, you have to put your hand up and say we are wrong, I am wrong.
ஸோ அதனால எந்த ஈகோவும் கிடையாது. ஐ எம் ராங் இன் திஸ், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. பட் ஆப்கானிஸ்தான் ஸ்ட்ராட்டஜி ஃபார் டெஃபினெட்லி அண்டர் த ரேடார். அவங்க அந்த ரிசோர்சஸ் அவங்க சரியா யூஸ் பண்ணல, அதுதான் அவங்களோட டிக்ளைனுக்கு காரணம். ஓகே, ஒரு ஒரு பாயிண்ட் மட்டும் கேட்கறேன் நானு. அவங்ககிட்ட நிறைய பவுலிங் ஆப்ஷன் இருக்கு வீரர் ஆப்கானிஸ்தான்ல. நம்ம சொல்றோம் ரஷீத் கான், நபி, முஜீப் அல்லாஹ் ஹசன் ஃபார் 3, நூர் அஹமத் அண்ணா 4, ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆடுறாங்க 5. இது போக வந்து அவங்க ஒமர் சாய் வச்சிருக்காங்க. 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்கே. எதுக்கு கரீம் ஜன்னத் மாதிரி ஒரு விட்டு இது எடுக்கிறதுக்கு அவங்க ஒரு ரஹ்மத் ஷா மாதிரி ஒரு சாலிட் பேட்டர் உள்ள வச்சுக்கலாம். ஒரு 30 ரன் அடிச்சிருவா எல்லா மேட்சும் ரஹ்மத் ஷா. அதாவது ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. அஸ்மத்துல்லா சைதி ஆல்சோ யாராவது ஒருத்தர் சாலிட் பிளேயர், அதாவது ஓன் டெம்ப்ளேட் ஓடிஐல 275 அடிச்சு டிஃபெண்ட் பண்றது, T20ல 160 அடிச்சு டிஃபெண்ட் பண்றது அப்படிங்கும் போது பங்களாதேஷோட இப்ப எல்லாரும் கேட்பாங்க, என்ன சார் பேசுறீங்க, 169 அடிச்சாங்க ஸ்ரீலங்காவோட அணை கட்டுறீங்களே அப்படின்னு. பங்களாதேஷ் மேட்ச் என்னாச்சு, 154. பங்களாதேஷ் டசன்ட் ஹேவ் a really great bowling attack. 8 ரன்ல தோத்தாங்க. அவங்களுக்கு அடி விழுந்தது அங்கதான். பங்களாதேஷோட அந்த பார் ஸ்கோர் வித் தேர் குட் எனஃப் டு ஸ்கோர் 155 160 அதை அடிச்சிருந்தாங்கன்னா கடைசி மேட்ச் ரிசல்ட் எந்த பிரயோஜனம் கிடையாது. தேவோட எலிமினேட்டட் பங்களாதேஷ் கான் டு சூப்பர் போற கேரி ஓவர் பாயிண்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஆல் த டீம்ஸ் ஹஸ் டு பிளே அகைன்ஸ்ட் ஈச் அதர். 3 கேம் ஆடி ஆடும் போது நீங்க ஃபர்ஸ்ட் முடிக்கிற செகண்ட் முடிக்கிற அதுல எதுவுமே கிடையாது. அவங்களோட பேட்டிங் வேர் தே ஃபெல் அபார்ட், இட் ஃபெல் அபார்ட் பிகாஸ் நீங்க சொல்ற மாதிரியான பியூட்டிஃபுல் பாயிண்ட் சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு வந்து நூறு அஹமதால 4 போட முடியும், ரஷீதால 4 போட முடியும், கசன் பாரோல 4 போட முடியும், நபிதா சொல்ல துண்டா 4 போட்டுருவாரு 4. அதுக்கப்புறம் ஃபசலக் பரூக்கி ஒரு ஃப்ரண்ட் லைன் பாஸ் போலர், அஸ்மத்துல்லா ஒமர் சாய், இன்னும் என்னையா உங்களுக்கு போலிங் வேணும்? தப்பு அவங்க எங்க பண்ணாங்கன்னா அதுதான். எல்லா மேட்சும் 30 ரன் அடிக்கிற மாதிரி ஒரு பேட்டர் வேணும் வீடா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணிருப்பேன், இப்போ உங்களுக்கு செதிக்குல்லா அத்தாலும் அக்ரெசிவ், சமானுல்லா குர்பாஸும் அக்ரெசிவ், ஜத்ரான் ஒருத்தர் தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெடியா ஆடுறாருங்க போது நீங்க சொல்ற ஐடியாவை நான் பை பண்ணி ஈதர் அஸ்மத்துல்லா சைதி ஆர் ரஹமத் ஷாவா அந்த ரசூலிக்கு பதில எடுத்துன்னு வந்துட்டு குல்பதீன் நைப கரீம் ஜன்னத்துக்கு பதில நான் எடுத்துன்னு வந்தேன். ஆனா டீம் பெட்டரா இருந்திருக்கும். பட் தெர் இஸ் நோ எக்ஸ்கியூசஸ். அன்பார்ச்சுனேட்லி தே ஃபெயில்ட் as a unit. 154 is something they really would have fancied their chances to win. They didn't. அதுக்கப்புறம் 170 டெஃபினட்டா இப்போ ஸ்ரீலங்காவோட பேட்டிங் லைன் அப்ப குறைச்சு மதிப்பிடல. ஆப்கானிஸ்தானோட போலிங் ஸ்ட்ரென்த், ஸ்பின் ஸ்ட்ரென்த், அந்த கண்டிஷன்ஸை வச்சு சொல்றேன், they would have defended. Unfortunately they didn't rise up to the occasion. They deserve to get eliminated. Both Sri Lanka and Bangladesh deserve to play the Super Fours. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. I got my call wrong on Afghanistan. Is going to be the strong contender to play the final அப்படின்னு Super Four கூட போல. So that is a bad call from my side. ஓகே, பங்களாதேஷ் நல்லா, ஐ திங்க் தே ஹவ் ஓவர் அச்சீவ்ட். அதாவது நம்ம நினைச்சதோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. தேவ் யூஸ் தேர் ரிசோர்சஸ் வெல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த நசூம் மாதிரி ஒருத்தர் நியூ பால்ல வந்து நல்லாவே யூஸ் பண்றாங்க. அண்ட் பேட்டிங் ஆல்சோ தே ஹவ் டன் வெல். நீங்க என்ன நினைக்கிறீங்க பங்களாதேஷ் பத்தி? அதான் நான் சொல்றேனே, நீங்க வந்து ரொம்ப ஈஸியா ஒன்னு சொல்லிட்டீங்க, பஞ்ச் அபவ் த வெயிட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவங்களுக்கு வந்து அவங்க டீம் பாக்குறதுக்குலாம் அவ்வளவு பயமாலாம் கிடையாது. உங்களுக்கு அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொன்னும் பாத்தீங்கன்னா சௌமியா சர்க்கார் கிடையாது. சைஃப் ஹசான் ஓபன் பண்ணாரு. ஐ ரேட் ஹிம் வெரி ஏர்லி. இந்த ரங்கப்பூர் ரைடர்ஸ் நான் பார்த்துட்டே இருக்கேன். டாப் டைப் தைரியமா அடிப்பாரு. அந்த தன்சீத் ஹசானும் எக்ஸ்ப்ளோசிவ், ஆனா கன்சிஸ்டன்சி கிடையாது. இந்த பேட்டிங் லைன் சுமாரா இருக்கு. தென் ஃபாலோட் பை லிட்டன் தாஸ் ஆல்வேஸ் எ ரேட் ஹைலி. இந்த தௌஹித் ரிதாய் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயரு. அந்த ஷமீம் ஹுசேனுக்கு எல்லா பாலையும் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஸ்வீப் சுவிட்ச் அடிப்பாரு. பட் இஸ் டேஞ்சரஸ். ஜேக்கர் அலி கேன் ஹிட் ரியலி ரியலி பிக். நூருல் ஹசான் அவரும் வந்துட்டு அந்த ரங்கப்பூர் ரைடர்ஸோட கேப்டனு. டீசென்டான டீம் செலக்ட் பண்ணிருக்காங்க. அது நீங்க சொன்ன மாதிரி நசூம் முகமது, ரிசாத் ஹுசேன் இஸ் டூ வெரி குட் ஸ்பின் ரிசோர்சஸ். அண்ட் நோ மேட்டர் வாட், முஸ்டாபிசூர் பழைய முஸ்டாபிசூர் இல்ல, தஸ்கின் பழைய தஸ்கின் இல்ல, பட் தீஸ் டூ கைஸ் ஆர் வெரி வெரி குட். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. வெல் எக்ஸ்பீரியன்ஸ். 146க்கு ஆப்கானிஸ்தான் ஆல் அவுட் பண்றாங்கன்னா தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். அந்த ஷமீம் ஹுசேனாலையும் போலிங் போட முடியும். இந்த சைஃப் ஹசானால கொஞ்சம் அப்படியே ஏமாத்தி ஸ்பின் போட முடியும். பயப்படுற மாதிரி இல்ல, பட் டெஃபினெட்லி ஒரு வேலை செய்யற டீம். சூப்பர் போர்ஸ்ல 3 மேட்ச்ல 2 ஜெயிச்சு மேல போவாங்களா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் ஸ்ரீலங்கன் டீம் ஆல்சோ டசன்ட் லுக் த்ரெட்டனிங் when it comes to batting. அவங்க எப்படின்னா பேட்டிங்கும் த்ரெட்டனிங்கா இல்ல, அவங்க போலிங்கும் த்ரெட்டனிங்கா இல்ல, பட் அப்படியே கம்பைன் பண்ணி இழுத்து பிடிச்சி ஒரு டீமா ஆடுறாங்க. சூப்பர்பா ஆடி இருக்காங்க. ஸ்ரீலங்கா லுக்ஸ் பெட்டர், பட் இட்ஸ் என்ன சொல்றது, இட்ஸ் கோயிங் டு பி a difficult call to say who's going to join India in final அப்படின்னு. கான்பிடண்டா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா ஜாலியா விளையாண்டாங்க இந்தியா. எல்லாருக்கும் இவரெல்லாம் ரெஸ்ட் பண்ணி, பும்ரா எல்லாம் ரெஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் போலிங் சான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. பட் ஃபுல் கிரெடிட் டு ஒமான்.
நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரி ஒரு கிரிக்கெட் ஆனாங்க அந்த ரெண்டு பேட்ஸ்மேனும். கடைசி வரைக்கும் விடாம இந்தியாட்டெல்லாம் வந்து 188 டார்கெட், நீங்க 20 ரன் நீங்க தோக்குறீங்க, 5 ஓவர்ல 75 ரன், 9 விக்கெட் கையில இருக்கும் போது 15 an over is going to be tough. But if anyone says that the game is over, I beg to differ. அப்படிங்கும் போது கடைசி 2 ஓவர் வரைக்கும் ஒரு ஸ்லிம்மஸ்ட் சான்ஸ் அவங்களுக்கு இருந்ததுன்னா பிரில்லியன்ட்லி பிளேட் பை ஒமானு. அதுக்கப்புறம் நம்ம டீமை பத்தி பேசலாமா, பாகிஸ்தானை பத்தி? அதை பேசாம வந்து முடிக்கிறதுன்றது நியாயமே கிடையாது எபிசோடு. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு காலத்துல மார்க் ஆண்டனி எல்லாம் சொன்னோம், எந்த மார்க்கா வராங்களா ஆண்டனியா வராங்களான்னு. இப்ப ஒண்ணும் கிடையாது, ஒரே மாதிரிதான் வராங்க. மார்க்கே வாங்காம ஆண்டனி வந்து பெரிய ஆளா வர்றதுன்னா அது இவன் தான். சைபர் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஆண்டனியை பத்தி எல்லாரும் பேசுறாங்கன்னா அது இவன் தான். அது இதுக்கு மேல வேர்ல்டு நம்பர் 1 போலர் கீழர்னு சொன்னீங்கன்னா நான் திருப்பி திருப்பி சொல்றேன், நான் பணம் நான் என்ன சொல்ல. சொல்றேன்னு கேளுங்க. உலகம் என்ன சொல்லுது, நான் சொன்னதுதான் சொல்லுது. பாபர் அண்ட் ரிஸ்வான் should be there at the taking charge of things அப்படின்றாங்க. வருதுல சார்ஜ், என்னோட பேட்டரி 100% சார்ஜ் அடுத்தது ஆகத்தாலே போகுது. அந்த பாட்டு திருப்பி வருதா இல்லையா பாருங்க. வியூவர்ஸ் கேட்கறதுல அந்த ஒரு பாட்டு தான், ஏ டாட்டு மேல, அது கண்டிப்பா வரும். அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. இன்னும் ஒரு தடவை வந்து வேர்ல்டு நம்பர் 1 சொன்னா என்னோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் என்னோட கூட படிச்சவன் தான் பெங்களூர்ல, எஃப்ஐஆர் போட்டுருவேன் நான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க, ஆனஸ்டா சொல்றேன், விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க. அந்த மேட்ச் காலின்னு நினைச்சேன். பவர் பிளேல உங்களுக்கு அதான் சொல்லனேன், பவர் பிளேல எப்படி அந்த சயீம் அய்யூப் என் மானத்தை வந்து கம்ப்ளீட்டா வாங்கிட்டாரு. ஆனா போலிங் நல்லா போடுறாரு. நான் சொன்னேன் போலிங் போடுறாரு, எல்லா மேட்சும் கிட்ட இருக்கிறாரு, எல்லா மேட்சும் டக்கம் அடிக்கிறாரு, அதுல ஒரு சந்தேகம் கிடையாது. அது கன்சிஸ்டன்டா. நான் திருப்பி சொல்றேன், ஹேட்ரிக். இஸ் சூப்பர் டேலண்ட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இஸ் ஃபெயிலிங். பட் உங்களுக்கு அந்த மிடில் ஆர்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த அசான் நவாஸ் அடிக்கலன்னா, சல்மான் அலியாகா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டினரியா இருக்கு. ஒரு 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 அவங்க ஒன்லி டீம் who can never expect a recovery from ஒரு 44/3 அப்படின்னா அது பாகிஸ்தான் தான். இந்தியாவோடயும் 85 ஆல் அவுட் ஆக வேண்டியது. சைனா அப்ரித் வந்து கனப்னா அடிச்சாரு, பட்டுருச்சு. இந்த யுஏ விட பரம பாக்கியம், சும்மா இஷ்டத்திங்க அடிச்சாரு அடிச்சாரு, எல்லாமே அவருக்கு பட்டுது. யுஏயோட மட்டும் ஒரு 20 ரன் கம்மியா அடிச்சிருந்தாங்க. யுஏயோட சேஸ். பட் அவங்க நான் தான் திருப்பியும் சொல்றேன் நானு, ஸ்ரீலங்கா இஸ் பிளேயிங் வெல் அஸ் அ டீம். நீங்க சொன்ன மாதிரி பங்களாதேஷ் பஞ்ச் அபவ் தேர் வெயிட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்தியா இஸ் பிளேயிங், இன்னைக்கு இந்தியா ஜாலியா ஆனாங்க ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். எல்லாத்தையும் ரெஸ்ட் பண்ணிட்டு தே வாண்ட் டு ட்ரை எவ்ரிதிங். தூபைக்கெல்லாம் போலிங் கொடுத்து யாரு அபிஷேக் சர்மா யார் என்ன பண்றாங்க அப்படின்னு போலிங் போட்டாரு, எல்லாரும் போலிங் போட்டாங்க. ஒரே சொல்யூஷனே இல்லாம சூப்பர் 4க்கு போற டீம் இந்த மார்க்னா என்னன்னே தெரியாத ஒரு ஆண்டனி தான். இப்ப அவன் என்ன பண்றான்னா, இதுல எனக்கு வருத்தப்பட திருப்பி ஆரம்பிச்சிட்டான். we are going to take revenge on 21st mother of all clashes திருப்பி ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு மேல எனக்கு இதுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்றதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஐ வில் ஜஸ்ட் லீவ் இட் ஹியர். அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும். இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப ஆப்கானிஸ்தான் இஸ் டீம் விச் ஐ புட் மை மணி ஆன், நீங்களும் யூ புட் யுவர் மணி ஆன். இப்ப the way the teams are played, not just because of the results and the ஸ்ரீலங்கா அங்க undefeated, இந்தியா அங்க undefeated, அதனால நான் சொல்ல ஸ்ரீலங்கா played better as a team than Pakistan and Bangladesh, even though ஒரு 2 டிபார்ட்மெண்ட் இது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்ல முடியல. நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க. இந்தியா 2 டிபார்ட்மெண்ட்டும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பாகிஸ்தான் எந்த டிபார்ட்மெண்ட்ல ஸ்ட்ராங்கா இல்ல. பங்களாதேஷ் மைட் ஸ்ப்ரிங் அ சர்ப்ரைஸ் ஃபார் டூங்கும் போது இட் லுக்ஸ் லைக் இட் இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா. ஏற்கனவே ஒரு தடவை ஆப்கானிஸ்தானை பத்தி சொல்லி நல்ல மரணாட்டி வாங்கிட்டேன் தலையில. நான் வந்து இந்த 4 the way they are shaping up, I feel India and Sri Lanka has got much chances to progress to final நினைக்கிறேன். நீங்க வந்து உங்களோட 2 டீமை பிக் பண்ணுங்க, whether you agree with me or you have a difference of opinion. இந்த பேரா 1 2 3 4 அப்படின்னா 1 இந்தியா, நிறைய கேப் இருக்கு. 2 ஸ்ரீலங்கா, 3 வந்து பங்களாதேஷ், 4 வந்து பாகிஸ்தான். இன்றைய நிலைமை இதுதான். அதாவது நான் சொல்றேனே, இப்போ அஸ்வினோட டிஸ்கஸ் பண்ணும்போது அஸ்வின் அதான் சொன்னார், அவங்களுக்கு இன்னும் T20 கிரிக்கெட்டை விளையாட தெரியலன்னாரு. தட் இஸ் த பாயிண்ட் அஸ்வின் புட். இதுல 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, இப்போ வந்து பிசிபில அவ்வளவு வந்து உங்களுக்கு அந்த மெயின் சென்ட்ரலி கான்ட்ராக்டட் பிளேஸ்ல நிறைய லீக்ஸ் வெளியெல்லாம் ஆடுறது கிடையாது, ஆட விட மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் என்ஓசி சைம் அய்யூபே என்னால ஜிஎஸ்எல் எடுத்துன்னு வர முடியல, கடைசியில வந்து என்ஓசி கொடுக்க முடியாது அப்படின்ட்டோம். அந்த கோர் டீம் பாத்தீங்கன்னா வெளியில ஆடுற எக்ஸ்பீரியன்ஸ் சேலஞ்சே கிடையாது. அவன் ஆடுறது அந்த நேஷனல் ஹைவே ராவல்பிண்டி, முல்தானு, கராச்சியில. அதுல நீங்க கர்ட்லி ஆம்பரோஸ் 20 ஓவர் போட்டாலும் அடி வாங்குவாரு. அந்த மாதிரி ஒரு பிச்சில் ஆடிட்டு பேட்டை முன்னாடி பின்னாடியும் காட்டுவான்.
அதுக்கப்புறம் வந்து ஹாரிஸ் ராஃப் எல்லாம் ஒரு எக்கானமி 17 இருக்கும் ஒரு ஓவர்ல. விக்கெட் எடுத்துட்டு இப்படி இதுல பட்டம் எல்லாம் கட்டுவாரு, இப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாரு. அதை ஒருத்தன் போடுவான், பேஸ் யாருன்னு. இப்படிதான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கும் போது அவங்களுக்கு எக்ஸ்போஷரே கிடையாது. அடுத்த லீக்ஸ்ல எல்லாம் சேலஞ்ச் என்ன, கண்டிஷன்ஸ் எது, எதுவுமே அவங்களுக்கு அடாப்ட் பண்ண தெரியல. ஸ்ட்ராட்டஜி புவர், பிளேயிங் லெவன் என்னன்னு தெரியல. நவாஸா நம்பர் 1 போலர்ன்றாங்க. இதெல்லாம் தான் வந்து அவங்களோட டிக்ளைனுக்கு இதுவே ஒழிய, when you have an opportunity you have to let your players play in other leagues, you get accustomed to lot of struggles, lot of challenges. முகமது ரிஸ்வான் வந்து ஆடினார் பாருங்க, வாட் எவர் இட் இஸ், ஜோக்ஸ் அப்பாட் பியூட்டிஃபுல்லா ஆடினாரு சென்கிட்ஸுக்கு. அதுவும் எங்களோட தான் ஒரு 85 அடிச்சாரு. அந்த டஃப் பிச்சு ப்ராவிடன்ஸ் பிரில்லியண்டா ஆடினாரு. அந்த எக்ஸ்போஷர் கிடைக்காத வரைக்கும் இவங்க இப்படியே தான் இருப்பாங்க. அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவான், 21ஆம் தேதி ரெடி ஃபார் த ரிவெஞ்ச்ன்றான், மறுநாடி அடிச்சு அனுப்புவாங்க இந்தியா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், we will see you in the finalன்னுவான். we will see you in the finalனா அது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னோட நான் கிரிக்கெட் ஆட போறேன், இல்லைன்னா நான் இன்னொரு 4 நாள் தங்கி விஐபி பாக்ஸ் வேடிக்கை பார்க்க போறேன். ஸோ எப்படியும் வந்து they are going to see India in the final, அதுல சந்தேகமே கிடையாது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஐபி பாக்ஸ் தான் நினைக்கிறீங்களா இல்ல எப்படி? விஐபி பாக்ஸ் தான். ஒரு சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அக்செப்டன்ஸ் இஸ் a bitter truth. அந்த அக்செப்டன்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு ட்வீட் வரும், we did extremely well but unfortunately we couldn't cross the line but lot of positives you can see. நான் ஒண்ணு கேக்குறேன், அந்த வடிவேலு படத்துல கேட்குமா, அடி செவில திருப்பி ரத்தம் வர்ற மாதிரி, சட்டையெல்லாம் ரத்தம். அவர் பாசிட்டிவ் சொல்லுவாரு, இன்னும் உயிரோடு இருக்கல அப்படின்னு. அதான் பாசிட்டிவ். அது பாசிட்டிவா உயிரோடு இருக்கிறது. அவனை திருப்பி ஒரு அடி கூட அடிக்க முடியாது. நீ நல்லா வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் உடம்ப தேத்திட்டு வருவ, திருப்பி ஒருத்தன் அடிப்பான் சட்டை கைய வரைக்கும். அப்பயும் என்ன சொல்லுவாங்க, இப்பயும் நான் உயிரோடு இருக்கேன், திஸ் இஸ் அ பாசிட்டிவ் ஆக்சுவலி, ஐ வில் கம் பேக்னுவாங்க. இந்த கதை தான் உங்களுக்கு ஆயிட்டே இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் the way the Asia Cup has gone, I feel sorry for Afghanistan. Very high price for Oman, Bangladesh, UAE. பாகிஸ்தான் has not kicked up at all. They should have 160 ரன் தான் ஓமானோட அடிச்சாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ரெசிலியன்ஸ் அவங்க காட்டியிருந்தாங்கன்னா திருப்பி அடிச்சிருப்பாங்க பாகிஸ்தானோட. அதுவும் தோக்க வேண்டியதுதான், யுஏஇ ஓடையும் தோக்க வேண்டியதுதான். இந்தியா கரும்புள்ளி சம்பளி கொடுத்து அமைச்சிருக்காங்க. Bangladesh at least fought hard against Afghanistan. They deserve to be here to beat Afghanistan. எல்லா டீமே வந்திருக்கு. பாகிஸ்தான் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்க வேற என்ன தாட்ஸ் புதுசா ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பிஃபோர் we can close? இவ்வளவுதான் பீடா, இதுதான் 1 2 3 4 நான் சொன்னதுதான், நீங்க சொன்னதும் அதான் மேட்ச் ஆகுது. இவங்க அதுக்குள்ள ரீக்ரூப் பண்றது இந்த டீம் வச்சுட்டு கஷ்டம் தான் பாகிஸ்தான். ஸ்ரீலங்கா தே ஆர் டூயிங் வெல், ஒரு தேர் ஜெல்லிங் வெல் அஸ் எ டீம். ஹாப்பி டு see that. பாப்பா என்ன ஆகுதுன்னு. இந்தியா வந்து வெரி ஸ்ட்ராங் அண்ட் தேர் லுக்கிங் ஆல் செட் டு வின் தி டோர்னமெண்ட். இவ்வளவுதான் பீடா. நீங்க உங்க ஃபைனல் கமெண்ட் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த ஹர்ஷதீப் சிங்க கன்சிடர் பண்ணீங்கயா, சொல்றதை கேளுங்கயா. இன்னைக்கு இந்த மேட்ச் அவங்க ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது ஓமான. பட் எப்படி போட்டாரு டெத்ல, எப்படி விக்கெட் கொஞ்சம் பாருங்கயா. இந்த டெம்ப்ளேட் ஆஃப் 4 ஸ்பின்னர்ஸ் இந்தியா T20 வேர்ல்ட் கப்ல ஒர்க் ஆகாது. என்னோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னா, ஹர்ஷதீப் சிங் ஹேஸ் டு பி தேர் அண்ட் பாண்டியா ஹேஸ் டு பி தி தேர்ட் சீமர் வித் த பூல் ஆஃப் ஸ்பின்னர்ஸ். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப சந்தோஷம் எனக்கு சஞ்சு சாம்சன் வந்து ரன் அடிச்சது இன்னைக்கு. இஸ் அ குவாலிட்டி பிளேயர் whom I feel he deserve to be there. அபிஷேக் சர்மா பாருங்க, 38 ரன் கண்ணு சிமெண்ட் திறக்கிறதுக்குள்ள அடிச்சாரு. அவர் 200 அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு T20 கிரிக்கெட்ல. கொஞ்சம் ஷார்ட் செலக்ஷன் அவர் இம்ப்ரூவ் பண்ணாருன்னா. கில்லு ஒரு 2 ஃபெயிலியர், பட் கில் இஸ் டாப் ஆஃப் இஸ் ஃபார்ம். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஹவு கில் இஸ் கோயிங் டு கம் பேக் அண்ட் ரியலி டூ வெல் இந்த சூப்பர் ஃபோர்ஸ்னு. திரும்பி வருவோம். இப்போ சூப்பர் ஃபோர்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்சஸ். இந்தியா இஸ் கோயிங் டு பிளே டஃபர் ஆப்பனன்ட்ஸ். அவர் நெக்ஸ்ட் எபிசோட் இஸ் கோயிங் டு பி the preview between India versus Pakistan that is going to happen. First India is going to take on mother of. ஐயா வேணாம் ஐயா, கிளாஷஸோட நிறுத்திக்கோங்க, கிளாஷஸோட நிறுத்திக்கோங்க. எனக்கு எங்க அம்மானா ரொம்ப உயிர். எங்க அம்மாவை நான் கேவலப்படுத்தவே மாட்டேன், நான் அதை பண்ணவே மாட்டேன். நீங்க மதர்னு சொல்லுங்க, நான் ஆல் கிளாஷஸ்னு முடிச்சிடுறேன். எங்களுக்கும் எங்க அம்மானா உயிரா இருக்க மாட்டாங்களா? என்ன அப்ப நீங்க சொல்லவே கூடாது. நீங்க வந்து பாகிஸ்தான் யுஏஇ கதை சொல்லிருந்தீங்கன்னா நான் ஒத்துந்திருப்பேன். திருப்பி லைட்டா ஆரம்பிக்கிறேன். இல்ல இப்ப அட்வர்டைஸ்மெண்ட்ல ஆரம்பிக்கும். கிரேட்டஸ்ட் ரைவல்ரி ஆஃப் த மேட்ச், கிரேட்டஸ்ட் டிக்கெட் எல்லாம் பண்ணுவாங்க. அதான் நம்ம பார்ப்போம். என்ன உங்க அம்மா மட்டும் எனக்கும் உங்க அம்மா என் அம்மா மாதிரி தானே, அவ்வளவு க்ளோஸ். நம்ம தயவு செஞ்சு அதை வந்து இவங்களோட மட்டும் இதே பண்ணாதீங்க. இன்னொரு மறுநாட்டி காத்துட்டு இருக்கு. The next episode is going to be the preview between India and Pakistan and Super 4 clash with your very own octopus. Until then, thanks a lot and bye-bye.